ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம்பிங் சீரிஸில் லாஸ்ட் வீடியோ நம்ம வைல்டு ஜங்கிள் கேம்ப் அப்படின்ற கேம்ப் கிரவுண்டில் போய் கேம்பிங் பண்ண வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வைல்டு ஜங்கிள் கேம்ப் கிரவுண்டோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த கேம்புக்கு போகிற பேத்வே as well as அந்த கேம்ப் கிரவுண்டில் அதிலிருந்து நம்ம கேஆர்எஸ் ரிசர்வாயருக்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே எப்படி இருக்குது, அதோட ட்ரோன் விஷுவல்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கேம்ப் கிரவுண்டோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் நார்மலாக இந்த வீக்கெண்டில் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டை வந்து தேடிட்டுருப்போம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. பிகாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஜங்கிள் மாதிரியான ஆம்பியண்ட்டில் தான் இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வில்லேஜை க்ராஸ் பண்ணுவீங்க. வில்லேஜ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஜங்கிள்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அதுவே ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் எந்த ஆளுங்களோட நடமாட்டமும் இருக்காது. இதில் நிறைய வைல்டு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி பீகாக்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதில் ட்ரைவ் பண்ணி போகிறதே வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா தான் இந்த ஆஃப் பீட் லொக்கேஷன், இந்த கேம்ப் சைட்டை வந்து நம்ம ரீச் பண்ணுவோம். ட்ரைவ் இன் ட்ரைவ் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வில்லேஜை க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஜங்கிளில் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட அந்த வாட்ச் டவர். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிருஷ்ணராஜ சாகரோட ஏரியல் விஷுவல்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க கேம்ப் சைட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த கேட்டில் வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் புக்கிங் நேம் சொன்னதுக்கப்புறமா அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் என்ட்ரிலேயே நீங்கள் பார்க்குற இந்த ஸ்பேஸ் வந்து டைனிங் ஸ்பேஸ் இந்த ஷெல்டரில். ஸோ இங்கே வந்து நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் கேஆர்எஸ் ரிசர்வாயரோட பெனோரமிக் வியூ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ டைனிங் ஸ்பேஸ்க்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் உங்களுக்கு ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. அங்கே நல்ல பிளான்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் டென்ஸை வந்து நீங்கள் பிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துலையும் நம்மளுக்கு நல்ல ஒரு வியூ இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. பிகாஸ் நான் ரீச் பண்ணும் போது 5:30. ஸோ அதனால் எனக்கு நம்மளோட டென்ட் செட்டப் எல்லாமே செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துடுச்சு, இருட்டாயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுதாங்க அந்த கேம்ப் சைட்டோட ஏரியல் விஷுவல்ஸு. ஸோ இந்த விஷுவல்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக நான் ரைட் சைடில் இருக்கேன். ரைட்லேருந்து நீங்கள் இன்னும் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேத்வே மாதிரி போகும். ஸோ அந்த பேத்வேல போனீங்கன்னா அந்த ஒரு ஜங்கிள் மாதிரியான ஒரு இடம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்து க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்டு வரையும் நீங்கள் வரலாம். அது தண்ணி கிட்ட வரையும் நீங்கள் உங்கள் காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ அந்த இடத்துலையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போது எப்படி ரீச் பண்ணுறோம் அப்படின்றதையும் இந்த விஷுவல்ஸில் வரும். ஸோ இந்த ட்ரைவ்-இன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ட்ரைவ்-இன் ஆக்சுவலாக. பிகாஸ் உங்களுக்கு கண்ணு கெட்டின தொலைவு வரையும் உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ், அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அண்டு பெரிய லெவலில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அது ரொம்ப ரிலாக்ஸ்டு ஃபீலிங்கை வந்து நம்மளுக்கு தருது. அது பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து நம்ம அந்த கேஆர்எஸ் ரிசர்வாயருக்குள்ளே டிரைவிங் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இதை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. பிகாஸ் கண்ணு கெட்டின தொலைவு வரையும் உங்களுக்கு அந்த தண்ணியோட அந்த ஹொரைசன், அது பின்னாடி இருக்கிற அந்த மரங்கள்லாம் யூக்கலிப்டஸ் மரம்னு நினைக்கிறேன், அது ஃபாரஸ்ட் மரம் இருக்குது. ஸோ அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாட் பிளெயின் மாதிரியான ஒரு இடம், அதில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக யாருமே கிடையாது. ஸோ அந்த குருவிங்க மட்டும் தான் கத்திகிட்டு இருக்கு. அண்டு காற்றடிக்கிற சவுண்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டியில் வந்து விவசாயமும் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு பூ இருக்குது, அந்த பூவை வந்து இவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க. as well as பூசணிக்காய், பம்கின்ஸும் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் போவீங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு வரையும் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் இந்த விஷுவல்ஸில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கே சில ட்ரோன் விஷுவல்ஸும் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதுவும் வந்து ஃபாலோயிங் வீடியோவில் வரும். ஸோ கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் வைகை ரிசர்வாயருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரைவின் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 3 to 4 kilometers ட்ரைவின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இதே மாதிரியான இடம் தான். பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக பால் செடியாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன சங்குங்க தான் இருந்துச்சு. கீழே நீங்கள் பார்க்குறது வந்து பெபிள்ஸ் கிடையாது, அது அந்த சின்ன சங்கு மாதிரியான ஒரு இதுதான் அது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாட் ஸ்டோன் வந்து வெர்டிக்கலாக வந்து பூமியிலேருந்து ரைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் அது பாருங்கள், அது ஒரு ஏலியன் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டாக தான் கொடுத்தது. அதோட விஷுவல்ஸ் தான் இது. ஆக்சுவலாக இதோட நேச்சுரல் சவுண்டை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. பட் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த சவுண்டுனாலே நீங்கள் அந்த காற்றோட சவுண்டை கேட்டுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கூட இந்த இடத்துலையே உட்காந்துட்ருக்கலாம். ஆக்சுவலாக இங்கே தான் நான் டென்ட் போடுறதுக்காக பிளான் பண்ணேன். பட் இங்கே அலோவ் பண்ணல. பிகாஸ் இது இடம் சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சேஃப் மீன்ஸ் இங்கே லைட் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் ஆஃப் ஹெல்ப் நீங்கள் நியரஸ்ட்டு பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மேபி அதனால தான் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் இன்னும் வேறு என்றைக்காவது ஒரு டைம் வந்து இந்த இடத்துக்கு விசிட் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். பிகாஸ் நான் போயிட்டு வெறும் டென்ட்டை மட்டும் போட்டுட்டு ஓவர் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலைல 9 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். பட் இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான. பிகாஸ் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த அளவுக்கான தண்ணி இருக்குமான்னு தெரில. பிகாஸ் இங்கே தண்ணி நிறைய வந்துச்சுன்னா இந்த இடம் ஆம்பியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் எடுத்த ஒரு சின்ன ஷார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதோட விஷுவல்ஸ் தான் இது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு போட்டிங் ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் மாதிரி உங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போட் மூலியமாக போகலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஜங்கிள் தான் அது, ப்ராப்பர்ட்டிலேருந்து நீங்கள் வெளியில். ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஜங்கிள் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes ஒரு ஆக்டிவிட்டி வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக அந்த பீகாக்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேயுமே வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கான ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் நான் பார்த்த அந்த மல்பெரி ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற மல்பெரி பிளான்ட்ஸ் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அதோட விஷுவல்ஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மறக்க முடியாத ஒரு மெமரிஸோடு இந்த இடத்த விட்டு நான் கிளம்புனேன். பட் இந்த இடத்துக்கு நான் திருப்பியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. கம்ப்ளீட்டாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் ஃப்ரீ டைம் இருக்குது, நீங்கள் பெங்களூர் போகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த சைட்டோட புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது போல் நிறைய கேம்பிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸாக வரும். ஸோ அதுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸோ நம்மளோட அப்லோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏர்லியஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.